ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தவரை விஜய் சேதுபதி மாசா எல்லாரையுமே தெறிக்க விட்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தை பொறுத்தளவுல தொடங்கும் போதே அதிரடியா தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு பாச கொண்டு வந்திருக்கேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி விடுதலை பாஸ் எல்லாம் கிடையாது. யாரு வெளியே போறாங்க அப்படிங்கிற கார்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு எடுத்து நீட்டுறாரு. அதாவது பாஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெஃப்ரிக்கு இந்த வாரம் கொடுக்கப்பட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது அவர் சிறப்பா விளையாண்டார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படல, உழைச்சவங்களுக்கு கொடுக்காம ஃபேவரட்டிசத்தின் அடிப்படையில தான் ஜெஃப்ரிக்கு அந்த கார்டு கொடுக்கப்பட்டுச்சு. இத பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும். இந்த டப்பா அருணா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், இவங்களை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. என்னப்பா தீபக் என்ன பண்ணாரு அப்படிங்கிற நீங்க கேட்கலாம். ஆமாங்க, எபிசோட்ல தீபக் என்ன பண்ணாரு அப்படிங்கறத காட்டல. ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், சத்யா அருண் இந்த 2 பேருமே எங்களோட ஓட்டு ஜெஃப்ரிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பொறுத்தளவுல யாருக்கு போகணும், நல்லா விளையாண்ட மஞ்சரிக்கு போகணுமா இல்லனா ஜெஃப்ரிக்கு போகணுமா, நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது. அந்த இடத்துல இந்த டமுக்கு டப்பா அருணை பொறுத்தளவுல தீபக்க ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு கூட்டு போறான். திரும்ப வர்ற தீபக் நேரடியா அவர் ஓட்டையும் ஜெஃப்ரிக்கு போட்டுறாரு. அவனுக்கு இந்த வாய்ப்பு பயன்படும் நினைக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி போடுறாரு. என்ன தீபக் என்ன, கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? மேனேஜரா ஜெஃப்ரி என்னத்தை கிழிச்சான்? எதுவுமே பண்ணல. அமைதியா ஒவ்வொரு இடத்துல மூலையில நின்னுகிட்டு இருந்தான். சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வர்ற இடங்கள்ல மட்டும்தான் ஜெஃப்ரியோட குரலையே கேட்க முடிஞ்சு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றாரு, எப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஒரு போட்டியாளர் மக்கள் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாரு, எனக்கு இந்த வீட்டோட அனுபவம் போதும், என்ன வெளியனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அவரோட ஆசைக்கு இணங்க மக்கள் அவரை தான் வெளியனுப்பணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு எடுத்து நீட்டாரு. அந்த கார்டுல யாரோட பேர் இருக்க போது? சத்யாவோட பேர் தான் இருக்குது. இதை தான் நம்ம முதல்ல சொல்லிட்டோமாங்க, சத்யா தான் இந்த வாரம் முதல் நபரா வெளியேற்றப்படுறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இதுக்கு தான் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் விஷாலை காப்பாத்துறதுக்காக எதுக்குடா சத்யாவை வெளியனுப்புனீங்க அப்படிங்கறத நம்மளோட கேள்வி. ஆமா தானங்க, இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓட்டிங்ல விஷால் தர்ஷிகா இந்த 2 பேரும் தான் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சத்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எதுவுமே பண்ணாத சத்யா கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கட்டும், ஆனா காதல் அப்படிங்கிற பேர்ல கண்ட கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால விஷால் தர்ஷிகா தான் வெளியே போகணும் அப்படிங்கறது தான் மக்களோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல மக்கள் சத்யாவை வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது உண்மையாவே பச்சை போய். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்னைக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் எவிக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல சாட்டர்டேவே எவிக்ஷன். அது மட்டும் இல்லாம டப்பா அருணை பொளந்து கட்டுறாராம். கதவை திறக்கிறேன் வெளியே போறியா அப்படிங்கிற அளவுக்கு செம ரோஸ் பண்ணிருக்கதா செய்திகள் வருது. உண்மையாவே என்னெல்லாம் பேசியிருக்காரு, எந்த அளவு ஃபயரா இன்னைக்கான எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஷாலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சத்யாவை தூக்கி வெளியே போட்டிருக்கானுங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த டப்பா அருணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.